அனைவருக்கும் நன்றி, மிகவும் நன்றி. மிகவும் மகிழ்வான இதயத்தோடு, மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிந்தான். இது சாதாரண விஷயம் இல்லை. நிகழ்ச்சி மியூசிக் எழுதிடலாம், மியூசிக்கை எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா வாசிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் மியூசிக்கு? இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்கும் இல்லையா? அது அந்த கண்டக்டர் மிக்கேல் டாம் என்பவர் ஒவ்வொரு நோட்டம் நான் என்ன எழுதினோ அது அத்தனையும் இந்த போன உடனே அவங்களுடைய ரிஹர்சலில் கலந்து கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது. அது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனென்றால் அது அரங்கேற்றும் பொழுது எந்த விதமான அந்த விதிமுறைகளுக்கு மீறியோ அல்லது விதிமுறைகளை அதிலிருந்து தவறுனாங்கன்னா விதிமுறைகளை மீறினதாக இருக்கும். அதனால அவர் பெர்ஃபெக்டா 80 பேர் சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனார்னா, ஒரு கண்டக்டர் கையை தூக்குனார்னா சைலண்டா இருக்கும், மூச்சு விடுற சத்தமே கேட்காது. அப்ப நமக்கு வயிற்றெல்லாம் கலக்கி அந்த போட்டு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு ஸ்வரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அந்த ஒரு ஸ்வரத்தை கையை காட்டி இப்படி வாசிக்கும் பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்து விட்டு என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஸ்வரத்துக்கு இந்த கதி என்றால் சிம்பனி முழுக்கவும் 4 பகுதிகளாக கொண்டது. ஃபர்ஸ்ட் மூமெண்ட், செகண்ட் மூமெண்ட், தேர்ட் மூமெண்ட், ஃபோர்த் மூமெண்ட். ஒவ்வொரு ஃபுல்லா வெஸ்டர்ன் மியூசிக்கில் என்னன்னா ஒரு சிம்பனி வாசித்து 4 மூமெண்ட்டும் முடிகிறது வரைக்கும் யாரும் கைதட்ட மாட்டார்கள், கைதட்டக்கூடாது, அது விதிமுறை. ஆனால் நமது ரசிகர்களும் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் முடிஞ்ச உடனே கைத்தட்டுறாங்க. கண்டக்டருக்கு அவங்க வாசிக்கிறவங்களுக்கும் ஆச்சரியம். 80 பேர் வாசிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியம். திரும்பி என்ன பாக்குறாங்க, கண்டக்டர் என்ன பார்த்து சிரிக்கிறாரு. அப்படித்தான் இப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை கொட்டிக்கொண்டே அவர்களால் தாங்க முடியல. அந்த இசையினுடைய அந்த அமைப்பை கேட்டுவிட்டு அவர்களால் தாங்க முடியவில்லை. இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு அழுவோம். அப்போ ரசிச்சதை நம்ம ஆட்கள் அப்பவே வெளிப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் ரசிப்பதை அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பது? கரகோஷம் கொண்டுதான் தெரிவிக்க முடியும், கரகோஷம் கொண்டு. அது மாதிரி இது எல்லா இசை வல்லுநர்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு சிம்பனி. அது உங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்த்தி மனமாற வாழ்த்தி என்னை அழைப்பினீர்கள் அல்லவா? அந்த மகிழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருப்பது இறைவனுடைய அருளால். முதல்வர் அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நெஞ்சத்தை நிகழ வைக்கிறது. முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்தி கொண்டிருப்பது, வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த இசை நிகழ்ச்சியை, இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது. டவுன்லோடுன்னு சொல்றப்ப மட்டமா நினைக்காதீங்க. என்னன்னா இதை நேரடியா கேட்கணும். என்னுடைய மக்களை நான் நேரடியா இசைத்து அந்த 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 அனுபவத்தை, அது வேற. நீங்க அங்க உட்கார்ந்து அந்த சைலண்டா அந்த 80 வாத்திய கருவிகளும் அப்படியே கேட்கும். 80 வாத்திய கருவிகள் மற்ற ஒலிப்பதிவுகளில் கேட்குமா? கேட்காது. நான் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு நோட்டு பிசகுனாலும் விடமாட்டேன், போட்டு வாங்கி விட்டுருவேன். ஃபுல் ரிஹர்சல்ல கலந்துகிட்டு மேடையிலையும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன். 2வது பகுதியிலே நமது பாடல்களை, என்னுடைய பாடல்களவே அவர்களை வாசிக்க வைத்து, நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன். அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம். ஏன்னா
ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை. தினமும் அவர்களோட பாடுகிறேன். என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவதுதான் வழக்கம். ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி மிகவும் நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். சிம்பனி இசை, இந்த சிம்பனி இசை 13 தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்கிவிட்டது. 13 தேசங்களில். அக்டோபர் 6 துபாயில் இருக்கு, செப்டம்பர் 6 பாரிஸில் இருக்கு, அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க், இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது. தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இந்த ஸ்பான்சர்ஸ் புக் பண்ணிட்டாங்க. இப்பயே டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா? நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியா இருக்கணும். அந்த மூமெண்ட் நீங்க அங்க அந்த ஸ்பாட்ல இருந்து அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோட இருந்து நீங்க ரசிக்கிறது தான் இசை உலகத்தில், இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம். அதனால் என்னுடைய மக்களை, என்னுடைய மண்ணில் பிறந்த இந்த மக்களை என் மீது அன்பும் அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்காங்க. கடவுளான இசை கடவுளுங்கிறான். எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போலதான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேனே தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது. என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால், கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு தான் தோணும். அதனால் நீங்கள் உங்கள் மலர்ந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி, மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. இந்த இசை உலகமெங்கும் கொண்டு செல்லப்படும். இதோட நிக்க போறதில்ல. இது ஆரம்பம். 82 வயசாச்சு, இனிமேல் என்ன பண்ண போறாருன்னு நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்குள்ள நான் இல்லை. எந்த விஷயத்திலும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை. அந்த அளவிலே நான் இல்லை. பண்ணைப்புறத்திலிருந்து பெறப்படும் பொழுது வெறும் காலோடு நான் நடந்தேன். என்னுடைய காலில் தான் நடந்து நான் இந்த இடத்தில் என்னுடைய காலில் தான், வெறும் காலில் தான் நிற்கிறேன் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அவரவர்கள் துறையில் அவரவர்கள் மென்மேலும் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை. நன்றி, வணக்கம். லண்டனில் வெற்றிகரமாக சிம்பனியை அரங்கேற்றிவிட்டு சென்னை திரும்பிய இசைஞானி இளையராஜாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இசைத்துறை, திரைத்துறை, அரசியல் துறை, அரசு துறை என பல்வேறு துறையினரும் வாழ்த்து மலையில் இளையராஜாவை நனைய வைத்திருக்கின்றனர். இந்த சிம்பனி 13 நாடுகளிலும் அரங்கேற்றம் செய்யப்படும் என இளையராஜா எப்படி சந்தோஷம். கண்டிப்பா 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 சீக்கிரம் அறிவிக்கிறேன். லண்டனில் சிம்பனியை அரங்கேற்றிவிட்டு சென்னை திரும்பிய இளையராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அரசின் வரவேற்பு நெகிழச் செய்வதாகவும் ரசிகர்களின் வரவேற்பும் தன்னை நெகிழச் செய்வதாகவும் இளையராஜா பேசினார். அவர் பேசியதை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.